என் அன்பு குழந்தையே, ஏன் இவ்வளவு பதட்டம், கோபம், விரக்தியோடு இருக்கின்றாய்? இப்பொழுது உன்னைச் சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களும் சரியானதாக இல்லை. அனைத்து சூழ்நிலைகளும் உனக்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கின்றது. எதுவுமே நீ எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்தால் உனக்கு என்ன ஆகுமோ என்பதை பற்றி உன்னுடைய எண்ணங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றது. நடப்பது எதுவுமே உனக்கு புரியவில்லை. என் குழந்தையே, ஏன் இவ்வளவு குழப்பங்கள் உன்னுடைய மனதில்? உன் இதயத்தில் உன் அப்பன் ஏழுமலையான் நிறைந்திருக்கும் போது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும்? உன்னை சுற்றி உனக்கு எதிரான வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு எதிரான சதிகளும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நீ ஒன்றை மறந்து விட்டாய். அவர்கள் எத்தனை சதிகள் செய்தாலும் அதன் முடிவு ஏழுமலையான் என்னிடம் இருக்கின்றது என்பதை நீயும் மறந்துவிட்டாய், அவர்களும் மறந்துவிட்டனர். மனிதனால் சூழ்ச்சிகளை செய்துவிட முடியும், ஆனால் அந்த சூழ்ச்சிக்கான முடிவினை என்னால் மட்டுமே கொடுக்க முடியும். உன்னுடைய கண்களுக்கு உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பது போலத்தான் தோன்றும். ஆனால் அவற்றை அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். அவை அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றத்தான் போகின்றேன். ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய குழந்தைக்கு நான் ஒரு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். ஒரு சில மனிதர்களின் சுயரூபத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் பாடத்தை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் உன்னை சுற்றி இத்தனை நிகழ்வுகளும் இத்தனை சதிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு நிகழ்வுக்கும் இரண்டு கண்ணோட்டங்கள் இருக்கின்றன. மனிதனின் கண்ணோட்டம் வேறு, என்னுடைய கண்ணோட்டம் வேறு. மனிதனின் கணக்கு வேறு, ஏழுமலையானின் கணக்கு வேறு. இப்போது நடப்பது அனைத்தும் உன்னை பொறுத்தவரையில் தவறாக தோன்றலாம். ஆனால் என் செல்லமே, உன்னுடைய அப்பா நான் கூறுகிறேன், இப்போது நடப்பவை அனைத்தும் உன்னுடைய நன்மைக்கே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான திசையில் செல்வதற்கு உன்னை நான் சரியான பாதையில் தான் வழிநடத்தி செல்கின்றேன். அதனால் நீ எவ்வித பயமும் பதட்டமும் இல்லாமல் இப்பொழுது செல்லும் பாதையில் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் துணிந்து நடைபோடு. எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனம் முழு மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்பதே உன்னுடைய அப்பாவின் கணக்கு. எனவே எவ்வித தயக்கமும் இன்றி மகிழ்ச்சியாக நடைபோடு. மற்ற அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை தேடி உன் அப்பா வந்திருக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய். இது தவறோ, இது பாவமோ, நான் துரோகம் செய்து விட்டேனோ, மனதளவில் தவறு செய்தேனே தவிர மற்றபடி தவறுகளில் ஈடுபடவில்லை, ஆனாலும் தண்டித்து விடுவீர்களா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் புலம்பலை கேட்டேன். உன்னை என் வலது கண்ணாக நான் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். மனசாட்சியோடு இருக்கும் உன் உள்ளத்தை நான் கோவிலாக கொண்டுள்ளேன். எந்த செயலும் தவறானதல்ல. இதுதான் உன்னை பற்றிய என் தீர்மானம். எந்த ஒரு செயலிற்கும் உன்னை நீயே குற்றவாளியாக தீர்வளித்துக் கொள்ள வேண்டாம். செய்வது அனைத்தும் எனக்கும் தெரிந்துதான் நடக்கிறது. செய்வது அனைத்தும் எனக்கும் தெரிந்துதான் நடக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொள். எனவே இனி நீ தைரியமாக இரு. எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அவரை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பேன். சில பேர் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகு. கவலைகளை இன்றோடு விட்டுவிடு. தேவையில்லாமல் கலங்காதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக நம்பு. நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும். ஆனால் எந்த சோதனைகளாக இருந்தாலும், எத்தனை சோதனைகள் இருந்தாலும் நல்லவர்கள் அதில் வென்று காட்டுவார்கள். நீ நல்ல மனம் கொண்ட என்னுடைய பிள்ளை என்று நான் நம்புகிறேன்.
யார் உன்னை பற்றி வசைபாடினாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதே. நீ எடுக்கும் முடிவுகள் நிதானத்தோடும் பொறுமையுடனும் பிறருக்கு துன்பம் ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும். நீ மனதார எந்த தவறும் செய்யாமல் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. நீ தவறே செய்திருந்தாலும் அதை பற்றி எப்பொழுது என்னிடம் உருகி மன்னிப்பு கேட்டாயோ அப்பொழுதே அந்த தவறுகள் மன்னிக்கப்பட்டது. எனவே எதை பற்றியும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இரு. கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதி என்பதை எப்பொழுதும் மறவாதே. அதுவே வாழ்க்கை கிடையாது. எந்த துன்பமும் எந்த மனிதனுக்கும் நிரந்தரமில்லை. எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உன் அப்பா நான் இருக்கிறேன். நீ எதற்கும் கவலை. என் அன்பு குழந்தையே, நீ என்னை சாதாரணமாக நினைத்து என்னை தாண்டி போகாதே. நீ எதை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறாயோ, எதை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, அது அனைத்தையும் உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதிர்பாராத சில விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரும். பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும். வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பார்ப்பது நடக்காமல் போவதும் எல்லாமே இந்த மனித வாழ்வில் கடந்த ஒன்றுதான். வேண்டிய ஒன்று கிடைக்கும் பொழுது சந்தோஷப்படுகின்றாய். வேண்டியது கிடைக்காத பொழுதும் இழப்புகளை சந்திக்கும் பொழுதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகின்றாய். இது எல்லாமே உனக்கு உன் வாழ்க்கையை உணர வைக்கும். உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகள்தான் இவை. என் குழந்தையே, இழக்கக்கூடாததை இழந்து விட்டதாக எண்ணி தவித்துக் கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதைவிட பல மடங்கு விஷயத்தை உன் கைகளில் நிரம்ப பெற்றுக் கொள்வாய். நிச்சயமாக அதை நான் உனக்கு கொடுப்பேன். அனைத்துமே உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. அனைத்தையும் நீ பெறப்போகும் காலம் வந்துவிட்டதால்தான் என்னை உன் கண்களில் நான் காட்டினேன். நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் முடிவெடுத்து விட்டேன். என் குழந்தையே, சோதனை காலத்தை கடந்து வந்த நீ உன் கைகளில் இருந்து உனக்கு பிடித்தமான விஷயங்களை இழந்து நின்ற நீ இப்பொழுது பக்குவம் அடைந்து விட்டாய்தானே? வாழ்க்கையின் அர்த்தமும் அது தரும் வழிகளும் அதை தாங்கும் பக்குவமும் பெற்றுவிட்டாய். இப்பொழுது உனக்கானதை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நீ அடைந்து விட்டாய். குழந்தையே, இக்கட்டான சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல் உண்மை மாறாமல் இருக்கிறாயா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன். உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் இன்னும் வலிமையானதாக மாற்றிக்கொள். நீ எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காத பொழுது நீ அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்றுதான் உனக்கு சோதனை வைத்தேன். அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்பிக்கை குறையாமல் நீ என்னை நாடி வருகின்றாயா இல்லையா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன். உன்னை நாடி வருபவர்களுக்கு நீ ஏதாவது உதவி செய்கின்றாயா? அந்த எண்ணம் உனக்கு வருகின்றதா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன். இதுவரை நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காமல் இருந்த கடந்த காலமானது உனக்கு இப்பொழுது மாறப்போகிறது. அனைத்தும் சிறப்பானதாக